ஒரு டவுனில் ஒரு ஹோட்டலில் ஒரு இசை கச்சேரி நடக்கிறதா இருக்குது, அதாவது மியூசிக் ஷோ நடக்குது. அப்படி நடக்கிறப்போ அதில் கலந்துக்கலாம்னு சொல்லி போட்டு ஒருத்தனுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதில் கலந்துக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்துட்டு காசு, அதாவது அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறோம் இல்லையா, அந்த சீட்டு வாங்குற அளவுக்கு அவனுக்கு காசு இல்லை. ஆனால் அதே டைம் ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர் இதில் வேலை செய்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தன் வேலை செய்கிறான். அவன் இவனுக்கு நண்பனாக்குறான். அவன் சொல்கிறான், டே நண்பா, கவலைப்படாத, எங்களோட ஆஃபீஸில் ஓவி இருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது, அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அப்புறம் இசை நிகழ்ச்சி நடைபெற நான் நினைக்கிறேன்டா, அந்த நண்பன் அந்த நுழைவுச்சீட்டை வாங்கிட்டு அந்த மியூசிக் ஷோ நடக்கிற இடத்துக்கு போகிறேன். அங்கே போனதே என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கிறவன் இவனை சந்தோஷத்தோடு பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் அந்த பேப்பர், அதாவது அந்த பத்திரிகையோடைய ஓவியர் தானா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற இவன். அப்புறம் தயங்கியோடையே சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ உடனே அவன் அந்த பத்திரிகையோட ஆசிரியர் இப்போ தான் உள்ளே போனார், வாங்க அவர் பார்க்கலான்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறா, இவன் அப்படியே கையோட பிடிச்சே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா என்ட்ரன்ஸ் நினைக்கிறவனுக்கு இவன் மேலே ஒரு டவுட் ஆகி போச்சு. அப்போ உண்மையாலுமே அந்த பத்திரிகை ஆசிரியர் இவன் உண்மையான ஆசிரியரா அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா, அவர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவன் தப்பாக நான் தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு சொல்லி போய் அந்த கேட்டில் என்னவன் முடிவு பண்ணிவிட்டு இவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். இனி நம்ம பின்வாங்க முடியாது, என்ன நடக்க போதும் நடக்கட்டு அப்படின்ட்டு தான் உண்மையான ஓவியர் இல்லைன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி போட்டு இசை நிகழ்ச்சி பார்க்க முடியாமல் போயுமோன்னு மனசுக்குள்ளே குழப்பத்தோடவே அந்த ஆளோட போகிறேன். அப்புறம் அவர் அந்த கூட்டிகிட்டு போன என்ன பண்ணுறேன், முதல் வரிசையில் அந்த பத்திரிகை ஆசிரியர் இல்லையா, அவர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பவ்யமாக நிற்கிறான். யார், அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற காவலாளி. ஐயா ஒரு சந்தேகம் அப்படிங்கிற. என்னையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியர் பார்க்குறாரு. இந்த ஆளை உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நாற்காலியில் அந்த உட்காந்து அந்த பத்திரிகை ஆசிரியர் அந்த ஓவிய ஆசிரியன்னு சொல்லிட்டு வந்தாம்பா டிக்கெட் வாங்கிட்டு அவனை மேலங்கீழே ஒரு ஆளை ஒருக்க பார்த்துட்டு, ஏன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்குறாரு. இல்லைங்க, இவர் உங்கள் பத்திரிகையோடைய ஓவிய ஆசிரியரானு எங்களுக்கு தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கேட்லேருந்து வந்தவன். ஆமாம், இல்லைன்னு யார் சொன்னது, பார்த்தா தெரியாதா எனக்கு போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். யார், அந்த பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறார். கோபத்தோடு பதில் சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறேன், அந்த சந்தேகப்பட்டவன் இந்த பத்திரிகை ஆசிரியர் கிட்டையுமே அந்த ஓவிய ஆசிரியர் டிக்கெட் வாங்கிட்டு வந்தான் பாரு, அவங்க கிட்டையும் ரொம்ப பவ்யமாக ஒரு மன்னிப்பு கேட்டு போட்டு, மன்னிச்சிருங்க நீங்கள் இவர்கிட்டையே உட்காந்து சொல்லி போட்டு அந்த இடத்த விட்டு அந்த கேட்டுக்கு போயிட்டான். நம்ம ஆளுக்கு அந்த ஓவிய ஆசிரியர் டிக்கெட் வாங்கிட்டு போனான் பாரு, அந்த டிக்கெட் வாங்கிட்டு போன அவனுக்கு போன உசர் அப்போ தான் திரும்பி வருது. அப்படியே மெல்ல திரும்பி அந்த ஆசிரியர் அதை பத்திரிகை ஆசிரியர் இல்லையா, அவர்கிட்ட திரும்பி, ஐயா என் மானத்தை ரொம்ப காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, இதுக்கு எதுக்கு தம்பி நன்றி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் மறுபடியும் அவரே சொல்கிறாரு, என்ன தம்பி புரியலையா, நானும் உன்னை என்னது பத்திரிகை ஆசிரியர் இல்லைப்பா, உன்னை மாதிரி ஓஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவனுக்கு அப்பா சாமி அப்படின்னு சொல்லி போட்டு தோணுது. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிஸ்க் எடுக்கிறதுன்னு இறங்கியாச்சுன்னா எதையுமே சமாளிக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே மாறி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும்.